Okay. Hi, hello everyone. Today we are going to take another important session from BM Institute, Disha 2.0. ஸோ நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸையும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுடைய பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் திஷா 2.0. இட்ஸ் வெரி ரிலவெண்ட் ஃபார் GS2 கவர்னன்ஸ் ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி 2.0 ஆட் பண்ணும்போது, இந்த திஷா 2.0 மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வரும்போது இதோடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்கீம்ஸையும் நம்ம ப்ரிலிமரி அண்ட் மெயின்ஸோடைய பாயிண்ட் ஆஃப்ல படிக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமரி பாயிண்ட் ஆஃப்ல ஒரு ஸ்கீம்ஸோடைய கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த ஸ்கீம்ஸ் என்ன மாதிரி மினிஸ்ட்ரி கீழே வருது, அந்த ஸ்கீம்ஸை எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த ஸ்கீம்ஸோடைய கோஆர்டினேட்டர் யார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இப்போது நம்ம இதில் பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் பார்ப்போம். இப்போது திஷா 2.0 அப்படிங்கிறத கொண்டதுக்கு முக்கியமான ரீசன்னா ஜுடிஷியரியோடைய பெண்டிங் கேசஸை சார்ட் அவுட் பண்ணுறக்காக. ஸோ இட்ஸ் அ யூனியன் கவர்மெண்ட் launched Disha 2.0 Designing Innovation Solution for Holistic Access to Justice scheme with a financial outlay 255 crore for period 2026 to 31 pan India implementation. இப்போ இந்த ஒரு லைனில் முக்கியமான 3 ப்ரிலிமினரி கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இது யார் லான்ச் பண்ணுறாங்க, ரெண்டாவது இது யாருக்கான ஒரு ஸ்கீம்ஸ், ஓகே, மூணாவது முக்கியமான விஷயம் இது எந்த பீரியடில் லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நம்ம எவ்வளோ கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இந்த மெயின்ஸில் வேணால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணுறதுக்காக கோட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி இந்த கோர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் திஷானா என்ன, த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழே தான் இது கொண்டு வராங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்கீம்ஸ்க்கும் ஒரு மினிஸ்ட்ரி இருப்பாங்க. அப்போ திஷா 2.0 அப்படிங்கிறது இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இட்ஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். பொதுவாக ரெண்டு இருக்குது, சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம்ஸ்னா அங்கே ஸ்டேட்டோட ஷேர் இருக்கும், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஏன்னா சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேட் சென்ட்ரல், சில ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 80% அண்ட் 20% ஷேர், சில ஸ்டேட் சில ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா 90% 10% ஸ்டேட் ஷேர், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்தியாவில். ஓகே, அப்படி பார்க்கும்போது இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் லெவன்ட்டாக இருக்குது. ஓகே, இதோட எய்ம் என்னன்னா, the leveraging technology to develop enhancing outrage citizen friendly solution for platform legal service. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஆக்சசபிளாக, அஃபோர்டபுளாக, டிஸ்டன்ஸை ரொம்ப அதிகமாக கொண்டு போய் ஒரு ஜஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற அட்மாஸ்பியர் இல்லாமல் நம்மளால் மொபைல் ஆப் மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் இந்த ரிப்போர்ட் மூலமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 4 crores மேலே பெண்டிங் கேசஸ் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஜுடிஷியலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஜுடிஷியல் டிலேஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கேஸ் பெண்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுடைய ஜுடிஷியல் பர்ஃபார்மன்ஸை வேகமாக ஸ்லோ பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றாவது டெக்னாலஜி தான் திஷா 2.0. த கீப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். எப்பவுமே காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது மெயின்ஸில் முக்கியமான ரோல். ஏன்னா எந்த ஒரு ஸ்கீம்ஸோட காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் கேட்கறதோட மெயின்ஸில் அதிகமான கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆனால் டெலி லா, அதாவது பீப்புள் என்ன பண்ண முடியும்னா அவங்க இருக்கிற ஏரியாலே மொபைல் ஆப் மூலமாக எக்ஸ்பர்ட்டான லாயர்ஸ் என்ன பண்ண முடியும், சஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய லிட்டிகேஷன்ஸை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். இதில் குறிப்பாக ப்ரீ லிட்டிகேஷன் என்னென்னா, ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே அது என்ன பண்ண முடியும், நம்ம தீர்க்க முடிஞ்சதுன்னா அது ப்ரீ லிட்டிகேஷன்ஸ். ஓகே, அப்போ அது மாதிரி நிறைய வழக்கில் என்ன பண்ண முடியும், கோர்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே மொபைல் ஆப் மூலமாக எக்ஸ்பர்ட் லாயர் அண்ட் ஒப்பீனியன்ஸ் மூலமாக என்ன பண்ண முடியும், அதை சார்ட் அவுட் பண்ணால் நிறைய பெண்டிங் கேஸ் என்ன பண்ண முடியும், நம்ம குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு நியாயபந்து, ப்ரோ போனோ கேசஸ். சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப சோஷியலி, எஜுகேஷ்னலி அண்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக கூடிய நிறைய பீப்புள் ரொம்ப தூரம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு லிட்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஜஸ்டிஸ் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய சிரமமான விஷயம். அப்போ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லாயர்ஸோடைய வாலண்டியர்ஸ் மூலமாக அந்த கேஸுக்கான அட்வைசர்ஸ், அந்த கேஸுக்கான ஒப்பீனியன், அதுக்கான கைட்லாம் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அது மூலமாக நிறைய வல்னபிளாக கூடிய பீப்புளுக்கான ஜஸ்டிஸை வாங்க முடியும். ஓகே, அப்போது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். பிகாஸ் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற பார்ட் 4 சாப்டர்ஸில் ஆர்டிகல் நம்பர் 39A அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலில் ஃப்ரீ லீகல் சர்வீஸ், அதாவது ஃப்ரீ லீகல் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஃப்ரீ லீகல் சர்வீஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக
ஒரு ஸ்கீம் தான் திஷா 2.0. ஓகே. Then is a disadvantaged section of society covered under section 12 of Legal Service Authorities Act 1987. யாருக்கெல்லாம் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் சர்வீஸ் கொடுக்க முடியாது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ், ஓல்டேஜ் பீப்புள், எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அண்ட் ஆசிட் விக்டிம்ஸ், டிசாஸ்டர் விக்டிம்ஸ், இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்கும் இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் கிடைக்கும். அண்ட் யாரெல்லாம் வருஷத்துக்கு 1 lakhs கீழே சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. பட் டிபெண்ட் ஆன் கண்டிஷன்ஸ், ரைட்? Next, the legal literacy and legal awareness program. Yes, இந்த திஷா 2.0 உடைய பர்பஸ் என்னன்னா பீப்புளை இன்னும் ரொம்ப அஃபோர்டபுளாக ஆக்சசிபிளாக ஜஸ்டிஸை வாங்க வைக்கிறது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு திஷா 2.0ங்கிற விஷயம் இருக்கிறத ஃபஸ்ட்டு அவேர்னஸ் பண்ணும். அப்போது கவர்மெண்ட்டுடைய முக்கியமான வேலையில் இன்னொரு வேலை என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் எப்படி செயல்படுது, அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் முடியும் அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்கறது முக்கியமான ஒரு வேலை. ஓகே. அப்போ திஷா 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸை அவேர்னஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய வேரியஸ் என்ஜிஓஸ் அண்ட் டீம்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, கோஆர்டினேட் பண்ணி அந்த திஷா 2.0 உடைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வெபினார், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, ஐஇசி மெட்டீரியல்ஸ் மூலமாக அண்ட் ப்ராசர் பாரதி டீம் மூலமாக நிறைய என்ஜிஓஸ் மூலம் என்ன பண்ணுறாங்க, திஷா 2.0 அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ தான் பீப்புள் போய் ரீச் ஆகும். பீப்புள் போய் ரீச் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஃப்ரீ லீகல் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல பீப்புளை கொண்டு போய் நிற்க முடியும். ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் விதி. விதி அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வாட் 11 to வாட், எக்ஸ் இஸ் 11 to வாட், ஒய் இஸ் 11 to வாட், மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ண முடியும், கம்மிங் ப்ரிலிம்ஸில் விதி இஸ் 11 to வாட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. விஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் டெலிவரி ஃபார் ஹார்மோனைஸ்ட் லீகல் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. இதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திஷா 2.0 மானிட்டர் பண்ணுறது, enhancing monitoring mechanism of the scheme to the development and operationalized centralized integration dashboard. ஒரு ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அது உடனே தெரியாது, அது யூஸ் பண்ண தான் தெரியும். அப்போ யூஸ் பண்ண தெரியும் போது வரப்போ டிஃபிகல்ட்டிஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அப்படி மானிட்டர் பண்ணும்போது எல்லா பீப்புளாலையும் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தெரியும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அண்ட் ஹிந்தி, தமிழ். இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஹிந்தி தெரிஞ்ச பீப்புளுக்கு அதர் ரீஜனல் லாங்குவேஜ் தெரியாது. அப்போ இந்த மாதிரி மானிட்டரிங் சிஸ்டம் எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சசிபிளாக இருக்கணும். அதோடைய முக்கியமான பர்பஸ். ஓகே. ஏன்னா அதோடைய பர்பஸ் என்னன்னா பீப்புளுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்குறது தான். அந்த பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சர்வீஸ் இருக்கணும். ஓகே. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை மானிட்டர் பண்ணக்கூடிய டீம்ஸ் இருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ண முடியும், இந்தியாவில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கொண்டு போகலாம். பிகாஸ் ஜஸ்டிஸ் டிலைன்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நீதி அப்படிங்கிறது யாருக்குமே மறுக்கப்படாமல் இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு பீப்புளும் கொண்டு போய் சேர்க்கறது இந்தியாவுடைய கவர்மெண்ட்டோடைய வேலை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனோடையும் டியூட்டி. அதுக்கு திஷா 2.0ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமாக இருக்கும். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.